ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இன்றைக்கி யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இதில் 6 செட் ஆஃப் கார்டு வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3, பைல் நம்பர் 4, 5, 6. ஓகேவா? இந்த 6 பைல் செட் ஆஃப் கார்டில் உங்களுக்கு எந்த கார்டு உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ, எது சூஸ் பண்ணணும்னு உங்கள் மனதுக்கு தோணுதோ அந்த கார்டு சூஸ் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு 1 or 2 கார்டு கூட உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? அப்புறம் இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு பாருங்கள். ஏன்னா அது எனர்ஜி ரீடிங். உங்களோட எனர்ஜி நம்மளோட சேனலுக்குள்ளே லிங்க் ஆகிற மாதிரி அது அர்த்தமாகும். இந்த ரீடிங் பார்த்துட்டு ரீடிங் எண்டில் நீங்கள் கமெண்ட்டில் யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க. நீங்கள் லைக்கு ஃபஸ்ட்டே கொடுத்துருங்க. அதுதான் நான் சொல்கிறேன், உங்களோட எனர்ஜியை இங்கே ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது டாரோட் எனர்ஜி ரீடிங். ஓகேவா? ஸோ அது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லையா, இந்த 6 கார்டுக்கான அந்த ரீடிங் பார்த்துட்டு அந்த எண்டில் எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். ஓகேவா? சரி, வாங்க இப்போ நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்க, உங்களுக்கு நீங்கள் வழிபடுற குருமார்கள் உங்களுக்கு சில விஷயங்களை கன்வே பண்ணுறாங்க. நீங்கள் முருகர் பக்தராக இருப்பீங்க, இல்லைனா சாய்பாபாவோட டிவோட்டிஸாக இருப்பீங்க, மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுறவங்களா இருப்பீங்க, இல்லைனா அம்மன் வழிபாடு மகாகாளி, இல்லைனா துர்கா, இல்லைனா வாராகி, அந்த மாதிரி பவர்ஃபுல் காட், ஏதோ ஒரு ப்ரொடெக்ஷன் காடை ப்ரே பண்ணுறவங்க. நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு சைன் காமிக்கிறாங்க, அந்த சைனை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட இன்டென்ஷன், உங்களுக்கு கன்வே பண்ணுறாங்க. ஓகேவா? அவங்க அந்த இது உங்களுக்கு ரொம்ப உங்கள் லைஃப்பில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போகிறதுக்கு ரொம்ப உங்களுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால் ஏதோ உங்களுக்கு இன்றைக்கி ஒரு கம்யூனிகேஷன் யார் மூலமாச்சும் ஏதாவது சைன் கொடுத்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுற அந்த விஷயத்துக்கான ரெமிடியாக இருக்கும். ஒன்று ரிலேஷன்ஷிப்பு, இல்லை ஃபைனான்ஸ், அந்த மாதிரி, இல்லை நியூ ஜாப்க்காக கேட்குறீங்களா, இன்னும் இல்லை ஹெல்த் ரிலேட்டடாக, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் அவர்கிட்ட இன்டென்ஷன் வச்சுருக்கீங்களோ, உங்களை அந்த இஷ்ட தெய்வங்கள்கிட்ட, காவல் தெய்வங்கள்கிட்ட அவங்க உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஃபயர் எனர்ஜி அதிகமாக தெரியுது. பார்த்திங்கன்னா மேஷம், சிம்மம், தனுஷ், இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக ரெசனேட் ஆகுது. ஓகேவா? இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அது கரெக்டாக செட் ஆச்சு அப்படின்னா எஸ்ன்னு சொல்லுங்கள். பைல் 1 எஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். உங்களுக்கு ஏதாவது சைன் கொடுக்குறாங்க அந்த மாதிரின்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்குவீங்களா, அதுக்கு தான் அந்த கார்டை ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க. ஓகேவா? இது இப்போது பைல் 2 பார்க்குறோம். பைல் 2 ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்றைக்கி டே ஏதோ ஒரு நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் லைஃப்பில், நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க விஷயங்களில் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது. அந்த நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாதிரி ஏதாவது ஜாப் கேரியராக கூட இருக்கலாம், இல்லைனா நீங்கள் இடம் விட்டு இடம் மாறுறது, இல்லைனா ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பழைய சைக்கிள் முடிஞ்சு நியூ சைக்கிள், அதாவது பழைய லைஃப் அந்த சாப்டர் க்ளோஸ். ஓகேவா? நியூ சாப்டர் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான விஷயங்கள் ஏதோ சம்திங் உங்கள்கிட்ட அதுக்கான அந்த சைன் ஏதோ தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? ஒரு சிலருக்கு உங்களுக்கு இன்றைக்கி டே கொஞ்சம் கார்மிக் சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு. நீங்கள் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான முடிவுகள்லாம் ஏதாவது எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஓகேவா? ஏன்னா அது உங்களுக்கு அகைன்ஸ்டாகவே போக முடியும். ஏற்கனவே நீங்கள் அந்த அந்த கார்மிக்கில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. இன்னும் நீங்கள் அதில் ஸ்ட்ரகிள் ஆகாதீங்க. இன்றைக்கி ஏதாவது முக்கியமான முடிவுகள், எங்கேயோ வெளியே போகிறது,
ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப கோவமாக போயிட்டு யாரையாவது பார்த்துட்டு பேசிட்டு வரலாம், இன்றைக்கி நான் ஒரு கை பார்க்குறேன் அவங்கள அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்பி போகாதீங்க. ஓகேவா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டே இன்றைக்கி. ஓகேவா? ஒரு சிலருக்கு. இப்போது பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருது கைஸ். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கிற உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட விஷஸ் எல்லாம் வந்து பலித்தமாக போகுது. உங்கள் ப்ரேயர் கேட்கப்பட்டது. ஓகேவா? இந்த எனர்ஜி வந்து உங்களை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகும், இந்த சக்ஸஸ். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு யாராவது ஒரு பவர்ஃபுல் பர்சன், இப்போ நீங்கள் எதுக்காவது வந்து ஒரு லீகல் இஷ்யூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஃபைல் வந்து ஹையர் அஃபிஷியல்கிட்ட மூவ் பண்ணுறீங்க, அது ரொம்ப நாளாக வந்து மூவ் ஆகாமல் அப்படியே பிளாக்கில் இருக்குது. பட் இன்றைக்கி நீங்கள் அதுக்கான ஸ்டெப் எடுத்திங்கன்னா யாராவது ஒருத்தர் அங்கே வந்து உங்களுக்கு ஒரு உதவி செய்வாங்க. அந்த ஹையர் அஃபிஷியல்ஸ் உங்களுக்கு ஃபேவரபுளாக உங்களுக்கு வந்து அதை மூவ் ஆன் பண்ணி கொடுப்பாங்க. அது மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறது, இல்லைனா ப்ரைவேட் ஜாபுக்கு கூட நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு போஸ்டிங், உங்களுக்கு நல்ல பொசிஷன், அந்த நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டியோட ஒரு நல்ல உங்களுக்கு சேல்ரி எல்லாமே எதிர்பார்க்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வரப்போகுது. ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டியை ரிசீவ் பண்ண நீங்கள் ரெடியாக இருங்க. ஓகேவா? யூனிவர்ஸ் ரெடியாக இருக்காங்க கொடுக்கறதுக்கு. நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியான்றாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி மேடம் தான் எங்களுக்கு எங்கள் மேடம் அந்த மாதிரி சைன் தெரியுது அப்படிலாம் ஏதாவது டைலாக் பேசுனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு எல்லாமே தெரியும். புதுசாக வரவங்களுக்கு வேணால் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியல அப்படின்னா அதுக்கு என்ன காரணங்கிறது ப்ரீவியஸ் வீடியோலலாம் போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. இப்போ நம்பர் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நம்பர் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி டே நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. இல்லைனா உங்களோட ஜாபுக்காக, இல்லை உங்களோட புதிய அதை என்ன சொல்கிறேன்னா பிஸ்னஸ், உங்களோட க்ரோத்துக்காக இந்த மாதிரி ஏதாவது முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி இப்போ நீங்கள் இண்டிவிஜுவலாக நம்ம வந்து ட்ரை பண்ணலாம், நம்ம மட்டுமே வந்து இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்லாம் நீங்கள் வந்து ப்ரீவியஸில் நினச்சிருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி, அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து உங்களோட அந்த ஃபைனான்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணுற விஷயம் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அதில் வந்து ஹெல்ப் கிடைக்கும். உங்கள் கூட இருக்கவங்க உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ரெண்டாவது, உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயும் உங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ், இது வரைக்கும் வந்து உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு வந்து அகெயின்ஸ்டாக பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா கூட இன்றைக்கி டே வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் உங்ககிட்ட வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க. ஓகேவா? ஸோ நல்லா இருக்குது, டைம் நல்லா இருக்கும்போதே அதை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். ஸோ நீங்கள் ஃபைனான்ஸ்க்காக ட்ரை பண்ணுற இந்த விஷயங்கள், நீங்கள் ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு டீமில் இருக்கீங்க, ஒரு டீம் லீடராக இருக்கீங்க, உங்கள் கீழே இருக்கிறவங்களோட நீங்கள் கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுறது, அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப ஆத்மார்த்தமாக உங்களுக்கு வேலை செஞ்சு தருவாங்க, ரொம்ப வந்து உண்மையாக நடந்துக்குவாங்க, ரொம்ப வந்து ஹார்ட்லி அவங்க வந்து ஏகராக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? தட் மீன்ஸ் அதுதான் அது. ஓகே. ஸோ நீங்கள் எல்லாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸை கொடுக்கும் இன்றைக்கி டே. காட் பிளஸ் யூ. இப்போ வந்து பைல் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் நம்பர் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு இன்றைக்கி திடீர் பணவரவு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயங்கள் யார்கிட்டையாவது உங்களுக்கு வந்து ஹெல்ப் வேணும்னு சொல்லி கேட்க போனீங்கன்னா கூட அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஃபைனான்ஸ். ஓகேவா?
இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணுற அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு லைஃப் டைம் க்ரோத்திங்கும் நல்லா கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, இன்றைக்கி அதுக்கு ஸ்டெப் எடுத்திங்கன்னா அந்த வேலையில் வர அந்த வாய்ப்பு வந்து அந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு லாங் டைம் சப்போர்ட் பண்ணக்கூடியதாக அமையும். அதே மாதிரி பிஸ்னஸ், ஓகேவா? இது மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா கன்னி, மகரம், ரிஷபம் இவங்களுக்கெல்லாம் அதிகமாக ரெசனேட் ஆகுது. ஓகேவா? இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் முயற்சியை கைவிடாதீங்க. இன்றைக்கி ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், ஓகேவா, யோகம் கிடைக்கக்கூடிய தினமாக இருக்குது. காட் பிளஸ் யூ. இப்போ நம்பர் 6 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்பர் 6 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் வந்து உங்களோட முயற்சிகள், நீங்கள் வந்து ஃபைனான்ஸ்க்காக ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க. அந்த முயற்சிகளை நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணல. கொஞ்ச நாளாகவே வந்து உங்களோட ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. உங்கள் மனசும் அதை மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் நடந்த விஷயங்கள் தான் உங்களோட அந்த ஏமாற்றங்கள். நீங்கள் யாரெல்லாம் நம்புனீங்களோ ஃபைனான்ஸில் வந்து அதாவது எனக்கு இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, எனக்கு வந்து இவங்க வந்து ரொம்ப ஏன்னா இவங்க என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, இவங்க வந்து எனக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அதனால் எனக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் நம்பியிருப்பீங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். பட் அவங்க வந்து உங்களை வந்து கைவிட்டாங்க. அவங்க வந்து உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டாங்க. ஸோ மூவ் ஆன் ஆனது உங்களால் தாங்கிக்க முடியலை. ஃபைனான்ஸ்க்காக இப்போ ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கீங்க. அது மேபி உங்களோட ஹஸ்பண்டோ இல்லைனா உங்கள் ஒய்ஃப் அந்த மாதிரி கூட இருக்கலாம். இல்லைனா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது முக்கியமானவங்க உங்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி போயிருக்கலாம். இப்போது அண்ணாவோ தம்பியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க இது வரைக்கும். இப்போ வந்து ஏதோ மனஸ்தாப காரணமாக அவங்க விலகியிருப்பாங்க. உங்களுக்கும் வந்து ஹெல்த் வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது இப்போது. ஓகேவா? உங்களோட 7 சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது, உங்களோட 6 இம்பேலன்ஸில் இருக்குது கைஸ். உங்களுக்கு இந்த விரக்தியான மனநிலை இருக்குது. உங்களோட ஹார்ட் சக்ரா, உங்களோட 3rd ஐ சக்ரா, க்ரௌன் சக்ரா அண்டு பேஸ் சக்ரா. ஏன்னா ரூட் சக்ரா அடி வாங்கிச்சுன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆகும். அதே மாதிரி முக்கியமானது இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் வந்து வீக் ஆனீங்கன்னா இது தான். இந்த 4 சக்ரா ரொம்ப இதாக இருக்குது. ஸோ தட் உங்களுக்கு அந்த நர்வஸ் ப்ராப்ளம் கூட அடிக்கடி இருக்கும். ஸோ சிலருக்கு வந்து ஷோல்டர் பெயின், ஜாயிண்ட் பெயின், அப்புறம் இந்த மூட்டுகளில் வலி இருக்கிறது, அந்த இதெல்லாம் எலும்பு சம்மந்தமான பிளட் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து சீக்கிரம் இந்த இது மாறும். கடவுள் வந்து உங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஃபைனான்ஸ்க்கான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த சைனில் நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. நீங்கள் உங்களோட தாட்டே வேறு மாதிரி இருக்குது, அப்படி தான் சொல்லணும். நீங்கள் மணி மேலே வச்சுருக்க அந்த தாட்டே வந்து வேறவாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. அதனால் அந்த அவ்வளோ ஒரு நெகட்டிவான தாட்டில் நீங்கள் வந்து வேறு டைரெக்ஷனில் நீங்கள் இருக்கிறது வேறு டைரெக்ஷனில் இருந்துக்கிட்டு அதை விஷன் பண்ணிங்கன்னா எப்படி உங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங்ஸ் வரும்? ஓகேவா? சரியான புரிதல் இல்லை. உங்கள் மேலெல்லாம் தப்பு கிடையாது. இந்த காரணம் வந்து உங்களுக்கு எப்படி வந்து ஒரு விஷயம் இந்த மாதிரியானலாம் ஸ்ட்ரகிள் வரும்போது எப்படி நீங்கள் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், எப்படி நீங்கள் உங்களை பவராக வச்சுக்கணுன்றது தெரியல. ஸோ இந்த கார்ட் சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும்னா ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். அதில் நிறைய நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேவா? இந்த வீடியோவோட எண்ட்லேயும் வேணாலும் நான் சொல்கிறேன். ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க, புதுசாக வரவங்களுக்காக சொல்கிறேன். ஓகே, சரி. காட் பிளஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின் செஷன் பார்த்துடலாம். ஓகேவா? உங்களுக்கான கேள்விகள் என்னவோ அதை மனதில் நிறுத்திக்கோங்க. 2 பைல் வைக்க போகிறேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அது வந்து சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த கொஸ்டின் ஆன்சர் செக்ஷனில் நீங்கள் வந்து கேட்குற கேள்விக்கு எஸ் நோ அப்படிங்கிற பதில் மட்டும் கிடையாது. நீங்கள் எது பேஸ் பண்ணி கேள்வியை ரைஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன கேள்வி உங்கள் மனசில் இருந்தது அப்படிங்கிறதையும் நான் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்கிறேன். அது கரெக்டாக இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும். ஓகேவா?
கண்டிப்பாக ப்ரிடிக்ட் ஆகும், கண்டிப்பாக அது கரெக்டாக இருக்கும். பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 2. ரெடியா? நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? ஓகே. இப்போ பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு எஸ். ஓகேவா? இது வந்து ஸ்ட்ராங்கான எஸ்ன்னு சொல்ல மாட்டேன், எஸ் கார்டு, அவ்வளோதான். ஓகே. இது என்ன பேஸில் நீங்கள் அதாவது உங்களோட கொஸ்டின் எதுவாக இருக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபோக்கஸிங்காக உங்களோட வேலையிலேயே இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் வேலையில் கவனமாக இருக்கீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் நீங்கள் நினச்ச அந்த டெவலப்மெண்ட் அதில் இன்னும் வரல. ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. பட் அதில் வந்து க்ரோத்திங் பார்த்திங்கன்னா அது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதில் வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது உங்களுக்கு. இதில் வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம், இதில் வந்து நமக்கு ஃபைனான்ஸ் கிடைக்குமா, இதுலேருந்து இப்போ ஒரு ஜாப் பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜாப் நம்ம வந்து தொடர்ந்து பண்ணுறோம், இவங்கக்கிட்ட எந்த ஒரு இந்த கம்பெனியில் நமக்கு வந்து ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட்டோ இல்லைனா எதுவும் ஒரு இது கொடுக்க மாட்றாங்க, போனஸ் எதுவுமே இல்லை, நம்ம பாட்டுக்கு எவ்வளோ நாளைக்கு இதே மாதிரி ஓட்டுறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கலாம். இல்லைனா நீங்கள் பண்ணிகிட்ருக்க பிஸ்னஸில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, பட் அதில் நீங்கள் எதிர்பார்த்த க்ரோத்திங் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களோட கொஸ்டின். ஓகேவா? இது ரிலேட்டடாக தான், அதுக்கு எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒரு சிலர் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்காக கூட நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, முயற்சி பண்ணிகிட்ருப்பீங்க. இன்கேஸ் அதுக்காக கூட நீங்கள் கேட்டிருக்கலாம். ஓகேவா? அதுவும் எனக்கு ரெசனேட் ஆகுது. ஸோ இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இவ்வளோ நானே முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அவங்க எனக்கு நல்ல பாண்டிங் கொடுப்பாங்களா, அவங்களால எனக்கு எல்லா சப்போர்ட்டும் ஃபைனான்ஸ் சப்போர்ட்டில் இருந்து ஒரு அதாவது அவங்களுக்கு மாடல் சப்போர்ட், வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியும் சரி எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய பர்சனாக அவங்க இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரெண்டுமே எனக்கு ரெசனேட் ஆகுது, பார்த்துக்கோங்க. ஆமாம் அப்படின்னா பைல் நம்பர் 1 எஸ்ன்னு அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, சரி. இப்போ வந்து பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு நோ. ஓகேவா? உங்களோட நீங்கள் கேட்ட கேள்விக்கு நோ சொல்லியிருக்காங்க. இந்த கேள்வி எதை பேஸ்ட் பண்ணியிருக்கோன்னா, நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்கீங்க. உங்களை அதாவது உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் யாரோ உங்களை வந்து, அது உங்களோட லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், இல்லைனா ரிலேஷன்ஷிப் ஏதாவது ஃபேமிலியில் இருக்கிறவங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி உங்களை ஏமாற்றிருக்காங்க. அதனால் ஒரு ஸ்ட்ரிக்டான முடிவு எடுத்திருக்கீங்க. அந்த முடிவு கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா? ஓகேவா? இதை நான் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் முடிவு பண்ணுறேன். ஏன்னா அவங்க வந்து எனக்கு அவங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து யாராவது அவங்களுக்குள்ளே தேர்ட் பார்ட்டி கூட இருந்திருக்கலாம். அதெல்லாம் யோசித்து நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான முடிவு எடுத்திருக்கீங்க. நான் இனிமேல் இப்படி தான் இருப்பேன், நான் எடுக்கிற இந்த முடிவு கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் கொஸ்டினாக வச்சுருக்கீங்க, பேஸ்ட் ஆன் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? அது நீங்கள் லவராக இருக்கலாம், இல்லை திருமணமானவங்க இருக்கலாம், இல்லைனா உங்கள் குடும்பத்தில் யாராச்சும், இப்போது பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்க, அண்ணன் தங்கை, அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப், இல்லை மாமியார் மருமகள், அந்த மாதிரி. ஓகேவா? அவங்களுக்குள்ளே ஒரு தேர்ட் பார்ட்டி யாரோ இருக்காங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஸ்ட்ரிக்டான முடிவு எடுத்திருக்கீங்க. ஆமாவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பைல் நம்பர் 2 கரெக்ட்னா எஸ்ன்னு சொல்லுங்கள். ஓகே, சரி. இந்த ரீடிங் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சல் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கார்டே வந்துருச்சு. குருமார்களோட பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது, அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சைன் காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஒரு சிலருக்கு இந்த வாய்ப்புகள் எல்லாம் வந்து சரியான நேரத்துக்கு கிடைக்க மாட்டேங்குது, கை நழுவி போயிடுது மேம். எங்களால் அதெல்லாம் வந்து நாங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறோம், ப்ரேயர் பண்ணுறோம், குருமார்கள் வழிபாடு, பாபா கோயிலுக்கு போயிட்டே தான் இருக்கேன். ஆனால் எனக்கு இப்போ என்னோடய இது தீர்ந்த பாடு இல்லை அப்படின்லாம் ஒரு கொரீஸ் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு நான் பிகினிங்லேயே சொன்னேன், சில பேர் வந்து புதுசாக வர்றவங்களுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு இந்த பிளாக்கேஜஸ் ஏன் அப்படின்னா, எப்போவுமே ஒரு நல்ல விஷயம் உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணணுன்னா நம்ம வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இருக்கணும். நம்ம மோடு வந்து நம்ம நெகட்டிவாக வச்சுக்கிட்டு நமக்கு ப்ளஸ் எல்லாம் வரல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா, உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வீட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டு கூப்பிடுறீங்க. அந்த வீட்டுக்கு அன்றைக்கி டேட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, வீட்டில் லைட்டை போடலை, வீடு ஃபுல்லாக வந்து நிறைய குப்பை, தேவையில்லாத அந்த வைக்கோல் அதோ சம்திங், அந்த வீட்டை வந்து ஃபுல்லாக மெட்டீரியல் நார்மலாக இருக்கிறத விட தேவையில்லாத குப்பையெல்லாம் கொண்டு போய் அதில் வச்சுட்டு லைட்டையும் போடாமல் வீட்டையும் லாக் பண்ணிட்டீங்க. உங்களோட கெஸ்ட்டை கூப்பிட்ருக்கீங்க, அதான் உங்கள் விருந்தாளிகள் யாராவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ் அந்த மாதிரி அவங்க வராங்க. வந்து பார்க்கும்போது வீடு இருட்டாக இருக்குது, அக்கம் பக்கத்தில் இருக்க வீடெல்லாம் நல்லா பிரகாசமாக இருக்குது, உங்கள் வீடு இருளடைஞ்சிருக்கு, வீட்லேயும் ஆள் இல்லை, லாக் ஆகி கிடக்கு. நம்ம தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டோம் போல், நமக்கு யாரும் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. ஆமாவா இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் விழுந்து 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 சாமி கும்பிட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க, அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு கார்ட்லேயே உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. அவங்க ஏதோ ஒரு சைன் உங்களுக்கு கொடுக்குறாங்க, அதை பிக்கப் பண்ணிக்க சொல்லி உங்களுக்கு சூசகமாக சொல்கிறாங்க. எத்தனை பேர் அதெல்லாம் வந்து டக்குன்னு கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுறீங்க சொல்லுங்கள்? அதுதான் அந்த பிளெஸ்ஸிங்ஸ். என்னென்னா நீங்கள் வந்து ஒருத்தரை நம்ம வந்து இன்வைட் பண்ணுறோம், எனக்கு இந்த பிளெஸ்ஸிங்ஸ் வேணும்னா அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். வீட்டில் வந்து வீட்டெல்லாம் நல்லா க்ளீனாக வச்சுக்கிட்டு லைட்டெல்லாம் போட்டு வச்சு பூ அலங்காரம்லாம் பண்ணி கிராண்டாக வச்சுருந்தீங்கன்னா, ஓகே இது வந்து ஃபங்க்ஷன் நடக்கிற வீடு, இந்த வீட்டுக்கு தான் நம்ம வரணும் அப்படின்ட்டு அவங்க உள்ளே வருவாங்க. ஓகேவா? அதுதான் அந்த மாதிரி உங்களை நீங்கள் வச்சுக்கணும். அதுக்கு தான் இந்த ஆறா சக்கரம், உங்களோட ஆறா சக்கராவை இம்பேலன்ஸில் விட்டிங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்களில் நீங்கள் இருக்கிறது கஷ்டமாயிடும். 199 பேர் வந்து கஷ்டப்படுறீங்க, ஒருத்தர் 2 பேருக்கு தான் அந்த வந்து நீங்கள் பண்ணுற விஷயத்தில் ஏதாவது ஒன்று சக்ஸஸ் ஆகுது. அது கூட சின்ன சின்ன சைன் தான் கிடைக்குது, சின்ன சின்ன விஷயங்கள் தான் நடக்குது. பெரிய விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு வரல. சரியான கைடன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு, சரியான வழிகாட்டுதல் இருக்கணும். நீங்கள் எங்கேயாவது ஸ்ட்ரகிள் ஆகுறீங்களா, உடனே உங்களோட டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் பண்ணுற விஷயம் எங்கே உங்கள் லேகிங் இருக்குது அதை கரெக்ட் பண்ணி அடுத்த ஸ்டெப் நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு கைடன்ஸ் இருக்கணும். இப்போது கிளாஸ் டீச்சர் இல்லாத ஸ்டூடெண்ட் வந்து எப்படி படிச்சுட்டு வருவாங்க? நீங்கள் உங்கள் ஸ்கூலில் நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க உங்கள் பசங்களை, 10th +2 படிக்கிறாங்க, முக்கியமான எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் எழுதணும், கிளாஸில் வந்து டீச்சர்ஸ் கிடையாது, போய் படிச்சுட்டு வாங்கப்பான்னா அவன் என்ன பண்ணுவான்? ஒன்று காப்பி அடிப்பான், இல்லைன்னா பக்கத்து கிளாஸில், எதிர்த்த கிளாஸில் பக்கத்து சீட்டில் இருக்கிறவன் என்ன சொல்கிறானோ அதெல்லாம் எழுதி வச்சுட்டு வருவான். இத்தனைக்கும் அவன் வந்து நல்லா படிக்கிற பையனாக இருப்பான். அவனோட ரேங்க் பார்த்திங்கன்னா அவன் 50 தாண்டறதே கஷ்டமாக இருக்கும். அப்போ ஆவரேஜாக படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஆவரேஜாக படிக்கிறவங்க 30, 40 கூட தாண்ட மாட்டாங்க. அப்புறம் அந்த தேர்டு இந்த லோயரில் இருக்கிறவங்க சுத்தமாக 0, 1, 2, 3 இதான் பண்ணுவாங்க. அதே தான் நடந்துட்டுருக்கு. இப்போ இன்றைக்கி வந்து விஷயம் வந்து என்னென்னா, அங்கங்கே பிட்டாக எதையாவது பார்த்து நீங்கள் வந்து நான் மெடிடேஷன் பண்ணுறேன், யோகா பண்ணுறேன், நான் வந்து சக்கராசி ஹீல் பண்ணுறேன் சொல்லிவிட்டு அதெல்லாம் பார்த்து ஹீல் பண்ணிக்கிறீங்க. ஆனால் ப்ராப்பரான குரு அங்கே இல்லாதனால அந்த எனர்ஜியை எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணி எப்படி உங்களோட லைஃப்க்கு அதை யூஸ் பண்ணுறது தெரியலை. அங்கே தான் லேக் ஆகிறீங்க. முக்கால்வாசி பேருக்கு அதில் வந்து வருஷக்கணக்காக பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணி 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 பெரிய ஞானி ஆகி என்ன செய்ய போகிறீங்க? ஒரே ஒரு கதை, ஒன்று சின்ன குட்டி கதை சொல்கிறேன். இப்போ புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும். ஒரு ரொம்ப நாள் முன்னாடி ஒரு குரு ஒருத்தர் இருந்திருக்கார். அவர் வந்து ஒரு கிராமத்துக்கு போகிறாரு. அந்த கிராமத்தில் குருமார்கள்கிட்ட நம்ம வந்து அவரோட அட்வைஸ் கேட்டு அது மாதிரி நம்ம நடந்து நம்ம வந்து சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் நிறைய பேர் போயிட்டு அவர்கிட்ட விஷயத்தை கேட்குறாங்க. குருவே, எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள், நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும், நாங்கள் ஜெயிச்சு காமிக்கணும், சாதிச்சு காமிக்கணும், எங்களுக்கு ஏதாவது ஒரு இது பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, அவரும் வந்து
இவங்க இவ்வளோ இதுவாக கேட்குறனால, ஏகராக விருப்பத்தோடு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறனால அவரோட வித்தைகளை சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்துட்டு அவர் அதுக்கப்புறம் சரி இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் வந்து கொஞ்ச நாள் கழித்து வந்து பார்ப்பேன் அப்படி சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சிலர் வந்து அதை ஃபாலோ பண்ணுறதுல ஸ்ட்ரகிள் ஆகிட்டு கைவிட்டுறாங்க. ஒரு சிலர் அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, பட் வந்து அவங்க பர்சனல் லைஃப்க்கு அதை யூஸ் பண்ணல. அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்குங்களேன். அவர் சொல்லி கொடுத்த வித்தையெல்லாம் மெடிடேஷன் பண்ணி 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 ஒரு லெவலுக்கு அதை கொண்டு போய், நான் வந்து தண்ணி மேலே நடக்கிறேன், என் வாயிலேருந்து நெருப்பு வர வைக்கிறேன், நான் நெருப்புக்குள்ளே நிற்கிறேன், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தை இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அந்த பவரை. இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி 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 அந்த வித்தையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏஜ் ஆகி போகுது. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணாங்களா, குடும்பம் எதுவும் கிடையாது, எதுவுமே பண்ணல. அவங்களோட இன்டென்ஷன் ஃபுல்லாமே இந்த மாதிரி மேஜிக் பண்ணுறதுல செலவழிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் குரு வரார். குரு வந்து கேட்குறாரு, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தனே என்ன பண்ணீங்க, என்ன அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறாரு. ஒருத்தன் சொல்கிறான், குருவே நான் வந்து தண்ணி மேலே நடப்பேன் குருவே, என்னால் அது முடியுது, நான் அது வந்து நல்லா என்னை வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ரொம்ப லாங் டைமாக நான் வந்து என்னை வந்து அதில் அர்ப்பணிச்சுக்கிட்டேன், என்னோடய எனர்ஜியை வந்து நல்லா இது பண்ணி நான் அந்த தண்ணி மேலே நடக்கிற அந்த பவர் வந்து எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. சரி, இன்னொருத்தர் கேட்டால், நான் என் வாய்க்குள்ளேருந்து நெருப்பு வர வைப்பேன், எனக்கு அந்த எனர்ஜி வருது, அந்த பவர் வருது. இன்னொருத்தர் கேட்டால், நான் நெருப்புக்குள்ளேயே நிற்பேன் அப்படின்ட்டு. அப்புறம் குரு என்ன சொன்னார்னா, அடே முட்டாள்களா, நான் எதுக்காக உங்களுக்கு அந்த பவர் கொடுத்தேன், இது மாதிரி நீங்கள் வித்தை செஞ்சு காமிக்கிறதுக்காக கொடுத்தேன். நீங்கள் நான் கொடுத்த விஷயத்த உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணி நீங்கள் முன்னுக்கு வரணும். நீங்கள் நல்ல செட்டில் ஆகி குடும்பம் குழந்தைகள்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பை நீங்கள் வந்து நல்லா வாழட்டும் சொல்லி செல்வ வளத்தோட நீங்கள் அதாவது ஆரோக்கியம் செல்வ வளம் எல்லாம் பெற்று நல்லா வாழணும்னு சொல்லி நான் கொடுத்தேன். ஆனால் அதுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணாமல் நான் மேஜிக் காமிக்கிறேன், நான் ஹை பவராக இருக்கேன், நான் வந்து ஜிஜான்டிக், நான் வந்து இந்த மாதிரி இருக்கேன், அந்த மாதிரி இதுக்கு போய் நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு போய் அந்த பவரை வந்து இவ்வளோ நாள் நீங்கள் செலவு பண்ணி வீண் பண்ணிட்டீங்களே, வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறீங்களே அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி முக்கால்வாசி பேர் வந்து டிவைன் பவரை இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்காங்க. இப்படி யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் வந்து நீங்கள் அது வந்து உங்களுக்கு என்ன தேவை, உங்களோட அவர் சொன்ன விஷயம் வந்து நீங்கள் டே டு டே லைஃப்பை நல்லபடியாக உங்களோட செல்வ வளங்கள் ஆரோக்கியம் மனவளம் எல்லாம் நீங்கள் வந்து இறைவன்கிட்டேருந்து வாங்கி நீங்கள் வந்து உங்களை பக்குவமான மனிதர்களாக மாற்றிக்கிட்டு உங்களோட சொசைட்டிக்கும் உங்களுக்கும் நீங்கள் வந்து நல்லதை செஞ்சு நீங்கள் வாழ்ந்துருக்கணும். அதை விட்டுவிட்டு நான் மேஜிக் பண்ணுறேன், நான் வந்து சிங்கத்தை வர வைக்கிறேன், புலியை வர வைக்கிறேன், காற்றை வர வைக்கிறேன், நீரை நிப்பாட்டுறேன், அப்புறம் அக்னியில் வந்து நிற்கிறேன், இதுக்கெலாம் வந்து டிவைன் பவரை யூஸ் பண்ணுறது இல்லை. இப்படியெல்லாம் உங்களோட எனர்ஜியை விரயம் பண்ணிகிட்ருக்கீங்க. முக்கால்வாசி பேர் வந்து உங்களுக்கு ஆறாவது சக்கரம் ஆக்டிவேட் ஆச்சுன்னு தெரியாது. அந்த இதில் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, யூடியூப்பில் சின்ன அந்த 10 நிமிஷம் வீடியோலாம் பார்த்துட்டு பண்ணுறீங்களே, அதெல்லாம் பார்த்துட்டு பண்ணும்போது எந்தெந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆச்சு, எது வந்து இதுவாக இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு அவங்க கைடன்ஸ் கொடுக்கறது கிடையாது. அது பவர் ஆனதுக்கப்புறமா நீங்கள் என்னென்ன பிரச்சனை உங்கள் உடம்புக்குள்ளே வரும், உங்கள் மைண்டுக்குள்ளே எப்படி அது ரியாக்ட் பண்ணும், அதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு, அதுவும் அவங்க சொல்ல போகிறது கிடையாது. அப்படியே நீங்கள் ஏதாவது யோகா டீச்சர் எங்கேயோ போய் கற்றுக்குறீங்கனாலும் இந்த மாதிரி சித்தியெல்லாம் நீங்கள் வந்து எந்த லெவலோடு நிறுத்தணும். நீங்கள் வந்து இந்த சக்தி எங்கெங்கே இருக்கணுமோ அதாவது அங்கங்கே இருந்து அதை ஆக்டிவேட் பண்ணி அதை அப்படியே நீங்கள் உங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணுறது எப்படின்னு கரெக்டாக சொல்லி கொடுக்குறாங்கன்னா நீங்கள் தாராளமாக கற்றுக்கோங்க, வேணான்னே சொல்லலை. பட்டு நீங்கள் வந்து கிரியா யோகம் பண்ணுறேன், நான் சக்தியை மேலே எழுப்புகிறேன், நீ மேலே எழுப்பி என்ன பண்ண போகிற, திரும்ப அதை கீழே இறக்கணுன்னுவாங்க. நீங்கள் என்ன சன்னியாசியாக போக போகிறீங்களா, இல்லை எந்த எனக்கு வந்து மோட்சம் கொடுக்கணும், எனக்கு இப்போவே
எவன் ஒருத்தன் வந்து அவன் ஃபேமிலி லைஃப் எல்லாம் ஒழுங்காக வாழ்ந்து முடித்து அவன் வந்து கட்டின மனைவிக்கும் பெற்ற பிள்ளைகளுக்கும் கரெக்டான விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்டு அவன் வந்து இறைவனடி சேர்றானோ அவனுக்கு தான் மோட்சம். நான் எதையுமே செய்ய மாட்டேன், கஷ்ட நஷ்டம் எதையுமே நான் வந்து அனுபவிக்க மாட்டேன், நான் அப்படியே ரிலாக்ஸாக நான் வந்தேன்னா நான் உடனே நான் வந்து இறைவனடி போய் சேர்ந்துடுறேன் அப்படின்னலாம் போனீங்கன்னா அங்கே முக்தியெல்லாம் கிடைக்காது. அது ஒன்றும் வந்து பெரிய லைஃப் கிடையாது. அது யார் வேணாலும் செஞ்சுக்கலாம். ஓகேவா? உண்மையான தவம் வந்து இந்த ரியல் லைஃப்பில் ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் நீந்தி கடந்து கடவுளோட அந்த இதில் வந்து அவர் கொடுக்குற நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணி உங்களையும் நல்லா வச்சுக்கிட்டு உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் ஃபேமிலியும் கவனிச்சுக்கிட்டு சொசைட்டியும் கவனிச்சுட்டு நீங்கள் முன்னேறி வந்தீங்கன்னா அதுதான் பிளெஸ்ஸிங்ஸ். அதுக்கு தான் நம்ம வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி பவர் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? நான் ஏன் ஒவ்வொரு பதிவிலும் உங்களுக்கு இவ்வளோ ஈஸியான விஷயம், நீங்கள் வெளியில் எங்கே போனாலும் கிடைக்காது இந்த மாதிரி விஷயம். இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணி எப்படி உங்கள் லைஃப்க்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். உங்களோட ஆறா சக்கரா பவர் ஆச்சுன்னா அதை நீங்கள் எப்படி உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த 21 days கிளாஸ் ஒன்று சொல்லியிருக்கேன், லைஃப் கோச்சிங் கிளாஸ், அதை வந்து கற்றுக்கோங்க. உங்களோட மைண்டு, உடம்பு, சோல் எல்லாத்தையும் வந்து பாசிட்டிவாக வச்சுக்கலாம். ஏன் சோல் பற்றி சொல்கிறேன்னா, இந்த சோல் தான் உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கறதுக்கு காரணமே அந்த சோலோட பர்பஸ் தான். ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் வந்து பிறந்திருக்கீங்க. ஓகேவா? நீங்கள் யாருன்னு தெரியாமையே எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்திருப்பீங்க. பட் இந்த பிறவிலையாவது நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி சிவன் எப்படி இந்த பிறவியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யார்கிட்டேருந்து வந்தீங்க, நீங்கள் எப்படிப்பட்ட பவர், நீங்கள் எப்படி அதை யூஸ் பண்ணணும். ஓகேவா? நான் நெருப்பு வர வைக்கிறேன், நான் காற்று வர வைக்கிறேன், இதுக்கெலாம் அதை யூஸ் பண்ணுறது இல்லை. அதை அப்படியே அந்த மெடிடேஷன் பண்ணி 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 எந்த நிலைக்கு போக போகிறீங்க? அப்படியே இதுவாகிடணும்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் போக முடியாது கண்ணா. அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க, அது வேஸ்ட்டு. அதெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. ஓகேவா? கரெக்டான குருமார்கள் கூடவே இருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த இது கொடுத்து இந்த கிளாஸ் முடித்த பிறகு கூட உங்கள் கூட நீங்கள் வந்து ஒரு 3லேருந்து 6 மாதம் நீங்கள் வந்து உங்கள் பர்சனல் லைஃப்பில் நீங்கள் என்னென்ன சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, ஸ்ட்ரக் இருக்குது, அதெல்லாம் உங்களை ஃபாலோஅப்ஸ் பண்ணி அதுக்கு கைடன்ஸ் கொடுத்து உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறாங்களாம், அங்கே ஜாயின் பண்ணி படிங்க. உங்களை யாரும் வேணாம், நான் வந்து கண்டிப்பாக உங்களெல்லாம் என்கரேஜ் தான் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். அந்த மாதிரி யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் போய் கற்றுக்கோங்க, பண்ணுங்கள். அப்படி யாரும் தெரியல மேடம், எங்களுக்கு சரியான புரிதல் இல்லைன்னா டிவைன் பார்த்து உங்களுக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ணுறேன். ஓகேவா? இதுதான் சூட்சும ரகசியத்தை நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிகிட்ருக்கேன். ஒவ்வொரு பதிவிலும் இவ்வளோ டீப்பாக சொல்ல மாட்டேன். ஆறா சக்கரா பாருங்கள், பிளாக்கேஜஸ் இருந்தால் கிளியர் பண்ணிக்கோங்க, கிளாஸ் இருக்குது, கற்றுக்கோங்க, இதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேனே தவிர இப்போ இந்த கதையை ஸ்டோரியை சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா, டீச்சர்ஸ் இல்லாத ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பாங்க, முக்கால்வாசி பேர் அப்படி தான். நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்து காமிக்கவங்கன்னா நீங்கள் வந்து ஹை ரேங்க் எடுக்கக்கூடிய பீப்புள் தான் இருக்கீங்க. பட் உங்கள் வந்து ஆவரேஜாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆவரேஜாக இருக்கிறவங்க ரொம்ப பிலோவாக இருக்கீங்க. ஆனால் நீங்கள் எல்லாருமே இதை கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாருமே பவர்ஃபுல்லான பாருங்கள், ஹாரன் கூட அடிக்குது. எல்லாருமே வந்து ஹை பவராக உங்களை நல்லபடியாக நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நீங்கள் வாழலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? சரி, ஓகே மேம், எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சின்னா நீங்கள் வந்து இன்றைக்கி ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி கமெண்டில் போடுங்க பார்க்கலாம். கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த கடவுள் பிடிச்சிருக்கோ அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் மைக்கேல் ஏஞ்சல் வழிபடலாம், இல்லைனா முருகர், இல்லைனா சாய் பக்தர், இல்லைனா அம்மன் வழிபாடு பண்ணுறவங்க, உங்களோட தெய்வங்களை நினச்சி இப்போ சிவன் வழிபாடு பண்ணுறவங்க, ஓகேவா, நீங்கள் இதை நினச்சி நீங்கள் வந்து அவரோட பேரை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு குரு அருள் கிடைக்கும். ஓகேவா? யாருக்காவது டவுட், உங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் கற்றுக்கணும், புரிதல் வேணும், கிளாஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு வந்து பௌர்ணமி இருக்குது. ஸோ அன்றைக்கி டேட்டில் கூட நீங்கள் வந்து கிளாஸ் கற்றுக்கலாம். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ரேக்கி கிளாஸ் இருக்குது. ஓகேங்களா? ஆறா சக்ரா பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணுறதுக்கு அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏஞ்சல் கிளாஸ் இருக்குது, டாரோட் ரீடிங் கிளாஸ் இருக்குது. ஓகேவா? இது மாதிரி நிறைய கிளாஸஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீடிங் எண்டில் அதில் நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் அவைலபிள் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன், அதை வேணாலும் பார்த்துக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.